அப்படின்னா ஏகாதசி துவாதசி வரும், தசமி இல்லை ஏகாதசி வரும், அப்படி இல்லைன்னா திரியோதசி பிரதோஷம் வரும். இந்த மாதிரி திதி வந்தா நீங்க கரெக்டா கல்யாணம் பண்றீங்கன்னு அர்த்தங்கிறேன். விவாக சக்கரம் கரெக்டா உழுவுன்னு அர்த்தங்கிறேன். திரியோதசி பிரதோஷத்துல நீங்க கல்யாணம் பண்றீங்க, திதி உங்களுக்கு விவாக சக்கரம் உளுந்திருக்கு கரெக்டா. திருதிய திதி கல்யாணம் பண்றீங்களா, உங்களுக்கு விவாக சக்கரம் உளுந்திருக்கு கரெக்டா. சஷ்டி பஞ்சமியில பண்றீங்களா, உங்களுக்கு விவாக சக்கரம் நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து தசமி இல்ல திரியோதசி இந்த திதியில நீங்க கல்யாணம் வைக்கிறீங்களா, அன்னைக்கு உங்களுக்கு விவாக சக்கரம் நல்லா இருக்கு. இந்த விவாக சக்கரங்கிறது பஞ்சாங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு பக்கமா மூலையில போட்டிருக்கோம். யாருமே இந்த விவாக சக்கரம் இல்லாம இப்ப கல்யாணமே பண்றதில்ல. மினிஸ்டர் வரார் சார், எங்க பையனுக்கு இப்பதான் லீவு, எங்க பையன் அமெரிக்கால இருந்து இப்பதான் வருவார், அன்னைக்கு தான் கல்யாணம் வைக்கணும். ஜோசியர்கிட்ட பொருத்தம் பார்த்துடுறாங்க, நாள் பார்த்துடுறாங்க, எல்லாம் பார்த்துடுறாங்க. பொண்ணு வீட்டு மாப்பிள்ளை வீடு எல்லாம் பேசிக்கிறாங்க, எங்க பொண்ணோட அப்பா ஃபாரின்ல இருக்காரு, அன்னைக்கு தான் லீவ் கொடுக்குறாங்க, நாங்க அப்பதான் கல்யாணம் வைப்போம். இப்படிலாம் உங்க சௌரியத்துக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோட வாழ்க்கை கெட்டு போகும். எந்த ஒரு கல்யாணம் பண்ண போனாலும் ஒரு கணவன் மனைவி தாலி கட்டுறாங்கன்னா விவாக சக்கரங்கிற முக்கியமான கேரக்டர் அனைத்து ஜோதிடரும் பார்த்து கொடுக்கணும். பார்த்து கொடுக்குறாங்களா என்னன்னு நான் சொல்ல முடியாது, அது அவங்கவுங்களோட விருப்பம். ஆனா எல்லா ஜோதிடரும் வந்து இந்த விவாக சக்கரங்கிறத பார்த்து செஞ்சு கொடுக்கணும். விவாக சக்கரம் சரியில்லாம, அதுக்கு பேர் முகூர்த்த லக்கணம்னு பேர்.